கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய காரணத்தினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை காணும்படியாய் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதான் தலைப்பு. அது வாசிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் ஒரு பகுதி. அதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இது கடைசி காலம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்படி இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தோமானால், மிகவும் ஆழ்ந்து வேதத்தை தியானித்தால் இது விதைக்கிற காலம் அல்ல, அறுக்கிற காலம். உலகத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். இப்போ யாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள கன்வெர்ட் பண்ணுற காலத்தில் இல்லை. அதனால தான் சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவுக்கு தடைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ என்ன காலம் என்றால், சுவிசேஷத்தை கேட்டு இவ்வளோ வருடங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது முடிவு காலத்தில் இருக்கிறதுனால நாம் நல்ல கோதுமை மணிகளாக மாற வேண்டும். ஏனென்றால் அந்த கடைசி காலத்தில் கோதுமையும் கலையும் இருக்கிறது. கோதுமை பதர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையில். அவருடைய 2வது வருகையில் இப்போ சபை எப்படி இருக்குது தெரியுங்களா? கோதுமை கலை ரெண்டுமே வேற வேற. அப்போ இந்த கோதுமை மணியாக ஆகணும், முற்றி இருக்கணும். முற்றினால்தான் அறுவடைக்கு தயாராக முடியும். நன்றாக முற்றி இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த கோதுமை ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ ஆவிக்குரிய விஷயங்களில் நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் வரும்போது நாம் தயார் நிலையில் இருப்போம். அப்போ நம்மளை சீர்படுத்தி கொள்ள வேண்டிய டைம் பீரியட் தான் இந்த காலம். கிறிஸ்துவர்கள் தங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த டைம் பீரியட் தான். இவங்க தன்னை சீர்படுத்திக்காமல் இன்னொருத்தரை கன்வெர்ட் பண்ணுற வர காலம் இது இல்லை. ஏனென்றால் உலகத்தின் முடிவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அப்படி நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி பரிசுத்தமாய் நாம் நிற்க வேண்டும். அதற்கு என்ன வழிகள், அதை குறித்து தான் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே நாம் இப்படி ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகினாலே நான் உங்களுக்கு அனுப்புகிற அந்த லிங்க்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தயவுசெய்து அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சகோதரர், புத்தூரில் இருந்திருக்கிற சகோதரர் மோகன் அவர்கள் அதை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறார். அவங்க தெரிஞ்ச சர்க்குலர் எல்லா இடத்துக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறார். இப்போ நிறைய பேர் வரணும். ஏன்னா தேவன் அதை தான் எதிர்பார்க்குறார். நாம் சுயமாக இருக்கிறது இல்லை. இந்த கடைசி காலத்தில் சீர்படுத்திக் கொள்வதற்காக என்றதாக பார்க்குறோம்.
சரி, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஓகே, இப்போ நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. அவருடைய குணங்கள், நிறைய குணங்கள். அவருடைய குணங்களை நம்ம யோசிக்கவே முடியாது. நீங்கள் அவருடைய குணங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிட்டா இன்னும் குணங்கள் இருக்குது. வாழ்நாள் முழுவதும் அவருடைய குணங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க இவருக்கு இந்த குணமா, இவருக்கு இந்த குணமா, இவருக்கு இந்த குணமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம தெரிஞ்சிக்க தேவனுடைய குணம் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த விஷயம் தெரியற வரைக்கும் தெரிஞ்சுட்டா அடுத்த வெளிச்சம் அப்படி தேவனுடைய குணம் மாறிட்டே இருக்கும். அதில் ஒரு குணம் தாவீது சொல்லும்போது, நீர் மன்னிக்கிறவர். இந்த மன்னிக்கிற குணம் அல்லது மன்னிக்கிற குலத்தில் தலை சிறந்தவர் யார்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தான் மன்னிக்கிறதுல தலை சிறந்தவராக இருக்கிறார், ரொம்ப உயர்ந்தவர், எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்றதாக பார்க்குறோம். பாருங்க, பூமியில் எப்படி இருக்கிறாங்க. பிரசங்கி 7:2 வசனம், பிரசங்கி 7:20, பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பார்த்தீங்களா, பாவமே செய்யாதவன் இந்த பூமியில இல்லை. அவன் நமக்குள்ளே பாவம் இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நீங்களா, பாவத்தினால நாம் இருக்கிறோம். அப்போ பாருங்க, மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து நம்மை மன்னிக்க தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அந்த மன்னிப்பை நாம் வாயால் சொல்லணும்னு தேவன் விரும்புகிறார். அந்த மன்னிப்பை நாம் சொல்லணும். அவர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் எப்போ மன்னிக்கிறார் தெரியுமா? நீ எப்போ கேட்குறியோ அப்போ ஒன்று மன்னிக்கிறார். நம்ம கூட அப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒருத்தர் கெட்டது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கேன், அவரை நான் மன்னிக்கிறேன். நான் எப்படி மன்னிக்க முடியும்னா, அவர் மன்னிப்பு கேட்டால் தான் நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல முடியும். அப்போ தான் அது அர்த்தம் உள்ளது, ஃபுல்ஃபில் ஆகும். அவர் மன்னிப்பு கேட்காம நான் மன்னிச்சிட்டேன்னா கூட அது பிரயோஜனம் இல்லை. தலைவலி வந்தால் தலைவலி மாத்திரை போடணும், தலைவலியே இல்லாமல் மாத்திரை போட்டு பிரயோஜனம் இருக்குதா? அப்படியே நான் மன்னிக்கிற மனசு இருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்கலன்னா அதில் பிரயோஜனமே இல்லை, அது ஒரு அர்த்தமற்றதாயிரும். அப்போ மன்னிக்கிற தன்மை பிதாவாகிய தேவன்கிட்ட இருக்கு. இப்போ அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். பாருங்களா, நமக்கு மன்னிக்கிற குணம் வளரணும். யாரை மன்னிக்கணும்? யார் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாங்களோ அவங்கள தான். அவங்க மேலே கரம் இருக்கிறது கூடாது. அது கிறிஸ்துவம் இல்லை. விரோதம்னு இருக்கக்கூடாது. அது கிறிஸ்துவம் இல்லை. கிறிஸ்துவம்னா மன்னிக்கிற தன்மை வரணும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் சொல்லும்போது, அந்த வசனம் மட்டும் வாசிச்சலாமா? மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. எங்களை எனக்கு ஒருத்தன் கெடுதி பண்ணிட்டான், அவனை நாங்கள் மன்னிக்கிறோம், அதே மாதிரி எங்களை கூட நீங்கள் மன்னிங்க. அதுதான் அந்த ஜெபம். நீங்கள் மார்க்கு, லூக்கா அதில் பாருங்கள், இன்னும் தெளிவாக இருக்கும். அப்போ மன்னிக்கிற குணம் வரணும் எங்கள் கடனாளிகளுக்கு. இப்போ தேவன் என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னா முதல்ல நான் யாரையாவது மன்னிக்கணும்.
நான் ஒருத்தரை மன்னிக்காம என் பாவம் மன்னிக்கப்படாது. எப்படி சொல்கிறீங்க? அதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபங்க. அதெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை உதாசீனமாக நினைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய விஷயம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபம் சின்ன விஷயமா? அது சாதாரணமாக எடுத்துக்கலாமா? அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஆழம் இருக்கிறது. என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்போ நான் எனக்கு கெட்டது செய்வனை நான் மன்னிக்கிறேன், என்ன நீங்கள் மன்னிங்கன்னு சொல்கிற தகுதி நமக்கு வந்தால் நம் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படலைன்னா சமாதானமே இருக்காதுங்க. குடும்பத்துலேயும் சமாதானம் இருக்காது இல்லைங்களா? நாட்டுக்குள்ளேயும் சமாதானம் இருக்காது, வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் இருக்காது. பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிப்படைவதற்காக தான் நமக்கு திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபமும் அதுதான். என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல சொன்னாங்க இல்லையா? பிதாவாகிய தேவன் போல நீங்கள் மாறிடணும். பிதாவாகிய தேவன் போல இயேசு கிறிஸ்து மாறினார். இயேசு கிறிஸ்து சாயல் நாம் என்ன மாறணும். அவருடைய பாதச்சுவடுகளை பார்த்து நாம் மாறணும். நிறைய வசனங்கள் நம்ம பார்க்குறோமே. இந்த கடைசி காலத்தில் அந்த மன்னிக்கும் தன்மை ஒரு கிறிஸ்துவனுக்கு வளரணும். எனக்கு மன்னிக்கும் தன்மை இல்லாமல் நான் இன்னொருத்தரை கன்வெர்ட் பண்ணுறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒருத்தர் இருந்தார், ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்னு சொல்லலாம். ஊழியக்காரன்னா விட சுவிசேஷகர் இல்லைன்னா பிரசங்கியார் இல்லை அப்படி சொல்லலாம். இந்த சுவிசேஷகர் பிரசங்கியார்லாம் எப்படின்னா, அவர்கள் ஒரு சபையில் இருப்பாங்க, ஆனால் வேறு சபைகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க இல்லை பிரசங்கிப்பாங்க. அப்படிப்பட்டவர் அவர் வந்து சொந்த சபை இல்லை, அப்படிப்பட்டவர் அநேக இடங்களுக்கு போகிறவர். அவர் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், எனக்கு விரோதி அவர் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் அவரை மன்னிக்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக நான் மன்னிக்கவே இல்லை, மன்னிக்கவே மாட்டேன். ஏன் மன்னிக்க மாட்டீங்க? இதனால் தேவன் என்னை கோச்சிக்கிட்டா கூட கோச்சிக்கிட்டோம். என்னங்க என்ன மாதிரி போதனை பாருங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியம் வேறு, நம்முடைய பர்சனல் லைஃப் வேறுன்னு நினைக்கிறாங்க. உன்னுடைய பர்சனல் வாழ்க்கை தான், அதை வெளிக்காட்டுறது தான் ஊழியம். நான் பொய் சொல்ல மாட்டேன்றது என்னுடைய பர்சனல், அதை வெளிக்காட்டுறோம் பார்த்தீங்களா? பொய் சொல்லாமல் வாழறோம், அதுதான் ஊழியம். சிலர் வார்த்தையினால் ஊழியம் பண்ணுவாங்க, சிலருடைய செய்கையினால் ஊழியமாக இருக்கும். அது தேவன் விரும்புகிறார். எதுங்க? இன்னொருத்தரை மன்னிக்கிறது. அதாவது நீ என்ன வேதத்தின்படி நீ என்ன உணர்கிறாயோ அதன்படி நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, தேவனுடைய குணம் மன்னிக்கிற குணம். எல்லா குணங்களையும் கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? பலி என்னை காணிக்கல்ல, என்னை அறிகிற அறிவியே நான் விரும்புகிறேன். அவருடைய ஞானத்தை அறிகிற அறிவை நம்ம விரும்பணும். அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும்? அவருடைய ஞானம் எவ்வளோ பெருசாக இருக்குது. தேடி அதை கை கொள்ளணும். அதுக்கு இயேசு துணையாக இருக்கிறார், உறுதுணையாக இருக்கிறார். ஆனால் அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக ஆகும்னு நினச்சோம்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இனிமையாய் அமையாது. மன்னிக்கிற குணம் இல்லைவென்றால் இனிமையாய் அமையாது. அதாவது சொன்னார் இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, மோசேயிடம் பேசும்போது தேவதூதன் சொல்கிறான், மோசேயிடம் தேவதூதன் வந்து சொல்கிறான். யாத்ராகமும் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்ராகமும் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும்
பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றமாளி. என்ன அங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காட்டுகிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர். அப்புறங்க பாவத்தையும் மன்னிக்கிறவர். பாத்தீங்களா? அக்கிரமம் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அவருடைய கேரக்டர் மன்னிக்கும் குணம் உள்ளவர். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சத்தியத்துக்குள்ள நல்லா வளர்ந்துருக்கிறோம். நமக்கு கூட அந்த மன்னிக்கிற குணம் வரணும். அப்படி வரலன்னா நித்திய ஜீவனை இழந்துருவோம், தகுதி இல்லாமல் போயிடுவோம். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் சபையாக இருக்கிற நாம பரிசுத்தமாக வேண்டும் என்கிற ஒரு வாய்ப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அதான் சொன்னேன், இப்போ போய் யாரையும் கன்வெர்ட் பண்ணுறதில்ல, முக்கியம் இல்லை. இப்போ என்ன நான் கன்வெர்ட் ஆகிக்கணும், நான் கரெக்டாக நடந்துக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. எனக்கு சில நேரங்களில் சில போதிக்கும் போது கரெக்டாக இந்த வார்த்தைகளை சொல்லி போதிப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க அவர் அந்த மாதிரியே வாழல, ஆனால் போதிக்கிறது இப்படி போதிக்கிறார். நான் சொல்லுவேன் அது நல்லது. ஒரு காலம் வரும்போது அவர் போதித்த மாதிரியே வாழணும்னு அவர் மாறிப்பார். போதிக்கலர் தான் பிரச்சனை. போதிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர்கள் மாறி விடுவார்கள். ஏன்னா போதித்த மாதிரி வாழணும்னு தெரிஞ்சிடும், தேவன் அவருக்கு உணர்த்திடுவார். ஆனால் நம்முடைய நிலை, எத்தனை குணங்கள் தேவனுக்கு மன்னிக்கிற குணம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவன் நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்கினவர். நம்மை பற்றி முழுசா அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும், முழுமையாக அவருக்கு தெரியும். நாம மண்ணுன்னு கூட அவருக்கு தெரியும், நாம மண்ணுன்னு கூட அவருக்கு தெரியும். ஆனாலும் தேவனே நம்ம மன்னிக்க தயாராக இருக்கிறார். கரெக்ட் தானே? ஆதாம் செய்த பாவத்தை மன்னித்தார். அந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அந்த தேவனுக்கு மட்டும் மன்னிக்கிற குணம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்காந்தே இருக்க முடியாதுங்க. தேவனுக்கு மட்டும் மன்னிக்கிற குணம் இல்லைன்னா இப்படி நீங்களும் நானும் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமாய் வாழவே முடியாது. ஏன்னா அவர் மன்னிக்கல. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை, அப்போ தண்டனை 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 டெய்லி தண்டனை தான் அனுபவிச்சுன்னு இருப்போம். கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா அவ்வளோ தப்பு செய்கிறோம், ஆனால் அவர் மன்னிக்கிற குணம் இருக்குதுங்க. அதான் நீங்கள் எபிரியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். எபிரியர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு வந்தார் நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. இன்னைக்கு நிறைய கேட்குறாங்க, உலகத்தாருக்கு நடக்கிறது தானங்க நம்மளுக்கும் நடக்குது, உலகத்தாருக்கும் பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கும் தானே பிரச்சனை இருக்குது, என்ன பிரயோஜனம் நம்மளுக்குன்னு? உலகத்தாருக்கு மன்னிப்பு இல்லைங்க. அவர்கள் செய்கிற எல்லா தவறுக்கும் அவர்கள் உயிர் போகிறதுக்குள்ள அனுபவிச்சுட்டு தான் சாகணும். ஆனால் சபையாக இருக்கிற நமக்கு இப்பவே மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார். பெற்ற மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் சீர்பட வேண்டும். அதுக்கு தான் மன்னிச்சுட்டே இருப்பாருன்னு மன்னிப்பே கேட்டணும்தா எது பண்ணாலும் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு ஆயிடுமா? தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செய்யாதவனுக்கு அநேக அடிகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அநேக அடிகள் இருக்குது. சத்தியத்துக்குள் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னிக்கிற குணம் இது ரொம்ப ஈஸியாக நமக்கு வராது.
இந்த மன்னிக்கிற குணம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வராது. ஈஸியாக மன்னிக்க மாட்டோம். தேவன்கிட்ட பரத்திலிருந்து கொடுங்கப்பான்னா மட்டும்தான் அது கிடைக்கும். அது எவ்வளோ கேட்குறோம், அது எவ்வளோ விரும்புகிறோம், அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அதைத்தான் அவர் வழிநடத்த விரும்புகிறார். சகோதர சகோதரி, மனாசே என்ற ஒரு ராஜா தேவனுக்கு விரோதமாக ரொம்ப பாவம் பண்ணிட்டார். விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாரு, நரபலியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பரிசுத்த ஆலயத்திலே சிலையை வச்சு வணங்க முயற்சி செஞ்சார். தேவன் ரொம்ப கோபமாயிட்டார் அவர் மேலே. அருவருப்பு, செம்ம அருவருப்பு. வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இன்னொரு சொல்லணும். ஒருத்தர் வாந்தி எடுக்கிறார், அதை நீங்கள் பார்க்குறீங்க, அது வெறுப்பு. அருவருப்பு என்ன தெரியுமா? அந்த வாந்தியை அள்ளி சாப்பிட்றார், எடுத்த வாந்தியை. கஷ்டமாகுதுல்ல? அது நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கன்றாரு. எப்படி இருக்குதுங்க? அது மைண்டில் வச்சுங்க. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத செய்து தேவன் அவ்வளோ அருவருப்பாயிட்டார் மனாசே மேலே. இதெல்லாம் நீங்கள் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ரொம்ப ஆயிட்டார், அவ்வளோ துக்கப்பட்டுட்டார் தேவனை. இவன்லாம் என் புள்ளன்னு சொல்றதுக்கு அருகதை இல்லாதவன் அப்படின்ற நிலைக்கு போயிட்டாங்க. அவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். 2 நாளாகமும் 12:13 வாசிங்க. அப்படியே ராஜாவாகிய ரெகோபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். 2 நாளாகவும் 33:12-13 சிஸ்டர் இல்ல அது வாசிங்கம்மா. 2 நாளாகவும் 33:12-13. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க, இன்னொரு முறை படிங்க. கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். ஓகே, இன்னொரு முறை படிக்கலாங்க, அது வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். உடனே பாருங்க, அங்க சொல்லும் போது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வாசிங்க 12வது வசனம் ஒரு பகுதி மட்டும். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் எப்படி அது அப்புறம் பார்க்கலாம். ஏன் நெருக்கப்பட்டான் மட்டும் பார்க்கலாம். தேவனுக்கு விரோதமாக பண்ணிட்டான், தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படியல, தேவனுக்கு அருவருக்கும் வரையான காரியம் பண்ணிட்டான். அப்படி பண்ணும்போது தேவனுடைய கோபம் வந்துருமா? தேவனுடைய கோபம் தான் அங்கே அவனுக்கு தண்டனையாக வந்துச்சு. அவன் அந்த தண்டனையை அனுபவிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன், அதனால தான் நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு புரிஞ்சுட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். தேவன் அவரை மன்னிக்கிறார். சரிங்களா? அப்படியே தாவீது, சரிங்களா, தாவீது விபச்சாரம் பாவம் செஞ்சிட்டாரு. அப்போ அந்த பாவத்தை அவர் உணர்கிற போது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். தேவனே, நான் செஞ்சது தப்புப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. அப்போ நாம் எப்போ ஒரு தவறை உணரவில்லையோ அப்போதான் நமக்கு பிரச்சனை வருது. எப்போ ஒரு தவறை நாம் புரிந்து கொள்ளவில்லையோ அப்போதான் பிரச்சனை வருது. அப்போ தேவனுக்காக வாழ்கிறவர்கள் தான் தவறை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதன் பிறகு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னித்தால் சமாதானம் நிச்சயம். அவர் மன்னித்தால் பிரச்சனைக்கு முடிவு. ஆச்சுங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையில் மன்னிப்பை ஒரு முக்கிய புள்ளியாக மாற்றிட்டார். சரிங்களா? அப்போ நாம் யாரை மன்னிக்கிறோமோ இல்லைங்களா, தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நம்மளை தேவன் மன்னிக்கணும்னா நாம ஒருத்தர் என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். அவர்கள் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கணும். அப்போ நான் யாரை மன்னிக்கிறேன்னா தேவன் என்ன பண்ணுறாங்க? அது போலியாக இருக்குமானால் தேவனுக்கு தெரியும். சில நேரத்தில் போலி மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ மன்னிப்பு கேட்டாக்கா பிரச்சனை சால்வ் ஆயிரும். போலி மன்னிப்பு தேவனுக்கு முன்னாடி போலி மன்னிப்பு ஆவே ஆகாது. அவருக்கு தெரியும். ரெட்டிப்பு தண்டனை கூட்டிடுவார். மனசார கேட்கணும். சிலர் மன்னிப்பு கேட்பாங்க, பார்த்துக்கிறீங்களா, தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தப்புனே உணரல. அப்படியேப்பட்ட மன்னிப்பு தேவன் என்ன பண்ணுறதில்ல, எடுக்கிறதில்ல. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அதுதான் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து சபைக்கு சொல்றாரு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். ரெண்டு பக்கம் இருக்குது. நாம் பாவமும் மன்னிக்கப்படணும், நாமளும் இன்னொருத்தரை மன்னிக்கணும். நாம் இன்னொருத்தரை மன்னிச்சா தேவன்கிட்ட ஈஸியாக போய் நான் மன்னிச்சிட்டேன்பா, நான் மன்னிச்சிட்டேன், நான் உங்க மேலே கோபம்லாம் வைக்கல, மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான், என் பாவத்தையும் மன்னிங்க. அப்படி கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்படி மன்னிப்பு பெற்றுக்கொள்றதுனால, மன்னிப்பு கொடுக்கறதுனாலையும் மன்னிப்பு பெற்றுக்கொள்றதுனாலையும் நம் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் இருக்கும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். தேவன் நம்மை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுவார். தேவனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைங்க. நம் நிர்வாணி என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மளை பற்றின எல்லா சீக்கிரட்டும் அவருக்கு தெரியும். நம்ம மனசு அவருக்கு தெரியும். நம்ம சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் திட்டமிடுதல் அவருக்கு தெரியும். சதிவலை பின்னுதல் அவருக்கு தெரியும். எல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்புன்னு கேட்டால் தேவன் கொடுத்துட்றாரானா அதுவும் அவருக்கு தெரியும். சரியான நேரம், சரியான நாங்கள் மனப்பக்குவம் வரும்போது அந்த மனதுருகி அங்கே பார்த்தோமே மனசே கேட்டது போல மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கிறார். நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அதான் சொல்றாங்க, தேவன் நமக்கு அறகுறையா மன்னிச்சுட்டா செட்டாகுமா? தேவன் ஒரு மன்னிப்பு கேட்குறோம், முழுசா மன்னிக்கல, அறகுறையா மன்னிச்சுட்டா செட் ஆகுமா? அப்போ தேவனை மாதிரி நாம கூட முழுசா மன்னிக்கிற தன்மை வரணும். தேவன் நம்மளை மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு மன நிம்மதி வந்துடும். அதுதான் தேவன் என்னை மன்னித்தார். எப்போ நான் மற்றவர்களை மன்னிக்கிற குணம் வரலையோ, எப்போ அவர்களை விரோதமாக பார்க்கிறோமோ, எப்போ அவர்கள் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு இருக்கிறோமோ, நமக்குள்ள இன்னும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம் என்பது பொருள். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இல்லை. நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் போனால்
நம் பாவம் நமக்கு மன்னிக்கப்படாது என்று தேவனுடைய தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்த தவறுதான் எனக்கு தண்டனையாய் வருகிறது என்று புரியும் வரை அடிச்சுன்னு இருப்பார். நம்மளை நேசிக்கிறதுனால. நேசிக்காதவர்களுக்கு இப்போ இல்லைங்காடி, அவங்களுக்கு அவங்க சாகும்போது தான் அவங்களுக்கு அடி. இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மரணத்திற்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் சாகணும். அது என்ன மாதிரி அனுபவிப்போம்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை உளமாற ஏற்றுக்கொண்டால் இப்போவே கரெக்ட் பண்ணிடுறாரு. இப்போவே அடித்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறார். நாம் எந்த ஒரு கெட்ட விஷயம் செய்தாலும், அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், அது தேவனை அவமானப்படுத்துகிற செயல். அதனால தான் சொல்கிறப்பா, நான் மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது போல மன்னிப்புன்னு கேட்கிறவர்கள் நம்ம மன்னிச்சிடலாம், தேவன் பார்த்துவார். அப்படி மன்னிக்கும் போது அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார். அதாவது முழுசாக மனம் திரும்பணுங்க. நம் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா முழுசாக மனம் திரும்பணும். முழுசாக மனம் திரும்புதுன்னா எண்ணத்துலேயும் மனப்பக்குவத்திலையும் நோக்கத்திலையும் மாற்றம் வரணும். முழுசும் ஃபுல்லாக மைண்டில் எண்ணம், சிந்தனை, நோக்கம் எல்லாத்துலேயும் அந்த மாற்றம் வரணும். அப்போ தான் நம்ம முழு மனசாக மன்னிப்பு கேட்க முடியும். அப்போ தான் முழு மனசாக மன்னிக்க முடியும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாற்றிக்கொண்டு மன்னிப்பு கேட்குற விதம் இருக்குதே, அதை தேவன் அங்கீகரிக்கிறதே இல்லை. நம்மை பார்க்கிறார், நம் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் சேர்த்துக்கு ரெடி. ஆனால் எவ்வளவு நம்ம தப்பை உணர்றோம். நம்ம தப்பை உணர்ந்து நாம் மன்னிக்கிற போது நம் பாவங்களை அவர் மன்னிக்க நமக்கு சகாயராக இருக்கிறார். அதான் ஏசாயா 55:7 வாசிக்கலாமா? ஏசாயா 55:7. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுமா? இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு அக்கிரமம் செய்கிறத விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தர்கிட்ட வரணும். தேவனே, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு துக்கங்கள், இவ்வளவு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இதுக்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச தப்பு தான்ப்பா. தேவன்கிட்ட வரணும். அவர் மன்னிச்சா எல்லாம் சரியாயிடும். அவர் மன்னிச்சா எல்லாம் சரியாயிடும். இந்த கடைசி காலத்தில் சபையாக இருக்கிற நாம் வளர்றதுக்கு, நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நாமும் மன்னிக்கிற குணத்தில் வரணும். ஏன்னா தேவ சாயலில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நமக்கும் அந்த மன்னிக்கிற குணம் வரணும். தேவனும் நம்மளை எல்லாவற்றிலிருந்து மன்னிக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால் நாம் குடும்பத்திலையும் எப்போதும் சந்தோஷம் தாங்க. சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும். இன்னொன்று தெரியுமா? நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சத்துருக்கள் என்னங்க, உங்களுக்கு சத்துருக்கள், உங்கள் வீட்டாரே உங்களுக்கு யாருங்க சத்ரு சொல்லிட்டாரா? அப்புறம் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கன்றார். உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்யன்றாரு. இதெல்லாம் மன்னிக்கிற குணம் இருந்தால் தாங்க வரும். மன்னிக்கிற குணம் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா
சத்துரு துக்கப்படும் போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷப்படுவாங்க. சத்துரு விழுந்துட்டானா. சத்தியத்தை தெரிஞ்ச ஒரு சகோதரர் நல்ல சத்தியத்துக்குள்ளே இருக்கிறாரு. இப்போது நம்ம சபையில் இல்லை, அவர் வேறு ஒரு சபைக்கு போயிட்டார். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் சகோதரருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பிரதர். அவருக்கெல்லாம் ஃப்ரெண்டுங்க. அந்த ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, செத்துட்டானா? என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க? அவன்லாம் சாவணும் பிரதர். இப்போ சத்தியத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? மன்னிக்கிற தன்மை இல்லை. பார்த்தீங்களா? மன்னிக்கிற தன்மை இல்லை. அதான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. இன்னைக்கு நல்ல விசுவாசம் இருக்கும். 4 பேர் பார்த்தா நம்ம பெரிய விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவனுக்குரிய காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றா கவனிச்சு செயல்படுறோமே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு வசனம் வாசிக்கலாமா? கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, பாவ இயல்பு மற்றவர்களை மன்னிக்காது. பாவ இயல்பு மற்றவர்களை காயப்படுத்தும். தேவனுடைய பண்பு மன்னிக்கும். அப்போ மன்னிக்கிற பழக்கம் நம்மளுக்கும் வரணும். நாமும் மன்னிப்பு கேட்கறவங்களா இருக்கணும். ரெண்டும் நடக்கணும். அதான் சொல்கிறார் தேவன், ரெண்டுமே நடக்கணும். இப்போ தேவனுடைய குணம் எப்படிப்பட்ட குணங்க? 1 யோவான் 3:19 வாசிக்கலாமே. 1 யோவான் 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் வாசிக்கலாம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து பாருங்க, இதனால சத்தியத்திற்கு ஒரு நிமிஷம், இதனால நாம சத்தியத்திற்கு உரியவர்கள், அதை மறந்துடக்கூடாது. சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். போதுங்க, சத்தியத்துக்குரியவர்களா இருக்கிறோம். இப்போ இருதயத்தை அவருக்கு முன்னாடி நிறுத்தணும். எப்பா என் இருதயத்தை பாருப்பா, நான் சத்தியத்தில் இருக்கிறேன், பார்த்தீங்களா எப்படி இருக்கிறோம் பாருங்க, என் இருதயம் எப்படி இருக்குது பாருங்க, அவருக்கு முன்னாடி நிறுத்தணும். பாருங்க, எங்கன்னா போனால் ஐடி கார்டு காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐடி கார்டு எதுக்கு? கரெக்ட் பர்சன், இவர் கரெக்ட் பர்சன், என் கண்டவங்களாம் உள்ளே விட முடியாது, இவர் கரெக்டான ஆளுன்ற காட்டுறது ஐடி கார்டு. இல்லைங்களா? அந்த ஐடி கார்டு காட்டணும். பாருப்பா தேவனே, நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன் பாருப்பா, இருதயத்தை பாரு அப்படி என்ன பண்ணோம், அவருக்கு காட்டணும். ஆனால் அந்த இருதயமே நம்மளை குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா யோசனை பண்ணி பாருங்க. அந்த இருதயமே இல்லை இல்லைங்க இவர் கரெக்ட் பர்சன் கிடையாது, தேவனே இவருக்கு யோகிய மாதிரி காட்டுறாரு உங்ககிட்ட, இவர் யோகியம் இல்லைங்க, எனக்கு தெரியாதா? இருதயம் தான் மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளது. ஆனால் தேவனுக்கு முன்னாடி வரும்போது அது உண்மையை தான் சொல்லும். அடுத்த வசனம் வாசிங்களா, அதில் இருக்குது பாருங்க, 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். என்னங்க, உன் இருதயமே உன்னை குற்றவாளின்னு சொன்னா தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கோம்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ எவ்வளோ நம் தேவனை போல வாழணும் இல்லை? வெறும் ஒரு சபை வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் போகிறது ஒரு சபை வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகிறோம், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே அப்படி இருந்து ஒரு சபை வாழ்க்கை வாழறோம். தேவன் சபை வாழ்க்கை வாழ சொல்லலை, அவரை போல வாழ சொல்கிறார். இன்றைக்கி சபை வாழ்க்கை தான். ஒரு கிறிஸ்துவன்னா இப்படி நல்லா ஜெபம் பண்ணுறோம், அப்படி சபை வாழ்க்கை அது இல்லை.
அது பேர் கிறிஸ்துவ சபையுடைய வாழ்க்கை. ஆனால் தேவனுக்குரிய வாழ்க்கை, உங்கள் இருதயமே உங்களுக்கு தப்பு, நீ தப்பானவன் சொன்னால் தேவனுக்கு நம்மளை பற்றி எவ்வளோ தப்பு தெரியும் என்று சொல்லி அடுத்தது சொல்கிறாங்க பிரியமானவர்களேன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தேவனுக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாமன்னு அர்த்தம். அப்போ நாம் எப்படி நடக்கணும்? அதான் பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானவங்களே இப்படி நடக்கூடாதியா? நம்மளை தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஏன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், செலக்டட் பர்சன். செலக்டட் பர்சனுக்கு தான் இதெல்லாம், இல்லைன்னா இல்லை, மற்றவங்களுக்கு இல்லை. செலக்டட் பர்சன், அதான் சொல்றாரு பிரியமானவர்களே. வாசிக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. பாத்தீங்களா, நம்முடைய இருதயம், நான் கூட ரொம்ப அதனால்தான் இல்லைங்க, நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல என் பாவத்தை நீ எங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோமன் கட்டளைலாம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி பண்ணுவாங்க? ஏன் தெரியுமா? அந்த இருதயம் நம்ம முன்னாடி நிற்கணும். என் இருதயத்தில் கை வச்சு எனக்கு ஒரு விரோதியும் இல்லை அப்படின்னு எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு மேட்ச் ஆயிடும். இல்லைங்களா? எனக்கு ஒரு விரோதியும் இல்லைன்னா நாம் தேவனிடத்தில் தைரியமாக இருக்கும். எனக்கு ஒரு விரோதியும் இல்லைப்பா. அந்த அளவுக்கு வளரணும். அது சாதாரணமாக முடியாதுங்க. அந்த அளவுக்கு சாதாரணமாக முடியாது. இது மாமிசம், இந்த இது பேசுறதெல்லாம் ஆவி. இது ரெண்டுத்துக்கும் போராட்டம் உண்டு. அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா அவர் உங்களை நடத்திட்டு போவார். இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கிட்டா அவர் நடத்திட்டு போவார். தைரியமும். அப்புறங்க அடுத்த வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அவ்வளோதான். உங்கள் இருதயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து சொல்கிறாங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக. இப்போ அடுத்தது, என் இருதயம் கரெக்ட் பண்ணுறேன், என் பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும்? அவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணணும். அப்போ அவருடைய கட்டளைகளை சட்ட திட்டங்களை நாம் கை கொண்டு நடந்தால் அவருக்கு முன்பாக சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணனாவும் அவருக்கு பிரியமாக நடக்கிறோம், அவர் இஷ்டத்துக்கு நடக்கிறோம், அவர் சித்தத்துக்கு நடக்கிறோம். அவர் சித்தத்துக்கு நடக்கிறதா இருக்கிறதுனால நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுவோம். அப்போ ஆசீர்வாதம் எங்கே வச்சுட்டாரு? பார்த்தீங்களா? சும்மா வெறுமனே இல்லை. அதான் நான் சும்மா யாராவது ஆசீர்வாதம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறார். அப்போ இன்னொருத்தரை மன்னிக்கிற குணம் எனக்கு வரலன்னா என் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. நான் எப்போ இன்னொருத்தரை மன்னிக்கிற குணம் வந்துடுச்சோ அப்போ என்ன ஆகும்? சந்தர்ப்பம் கிடைக்கும். என்னுடைய எதிரி கீழே விழுவார் டொமால்னு. எனக்கு மன்னிக்கிற குணம் இருந்ததுன்னா ஓடி போய் அவர் என்ன பண்ணுவேன்? தூக்குவேன். ஒரு ஃபோன் கால் இருந்து, உன்னுடைய எதிரி ஆக்சிடெண்ட்ல ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, எனக்கு மன்னிக்கிற குணம் வந்ததுன்னா அவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தேவனே, அவர் விட்டுருப்பா, அவர் எனக்கு எடுத்தது பண்ணாலும் பரவாயில்ல, அவர் தண்டிக்காதீங்க, அவருக்கு புள்ள குட்டிலாம் இருக்குதுப்பா. உருகுவேன், உள்ள ஓடுவேன் அவரை பார்க்கறதுக்கு. என்னை அடித்து உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்ல தேவனேன்னு வெளியே நின்னாவது அவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே கசப்பு போயிடுச்சு. தேவன் அதை பார்க்குறார். தேவன் அதை பார்க்குறார் சகோதர சகோதரி. ஆனால் இன்னும் அந்த வைராக்கியம், அந்த கோபம் இருந்ததுன்னா மன்னிக்கிற குணம் வராது. அவங்க அழிஞ்சு போயிடணுன்ற எண்ணம் தான் வளரும். அவங்க இல்லாமல் போயிடணுன்ற எண்ணம் தான் வளரும். நாம தான் டாப்பில் இருக்கணுன்ற எண்ணம் வளரும். அவங்க அப்படியே கீழே போயிடணுன்ற எண்ணம் வளரும். அவங்க மேலுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வளரும். மற்றவர்கள் என்னைத்தான் நேசிக்கணும், அவர்களை நேசிக்க கூடாது என்ற எண்ணம் வளரும்.
அப்படி நேசிக்கிறவர்களை நாம் வெறுக்கணும் என்ற எண்ணம் வளரும். ஏனென்றால் நான் அவரை வெறுக்கிறேன், அவரை போய் இவர் நேசிக்கிறாரு அப்படின்ற எண்ணம் வளரும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சாத்தான் தந்திரம் உள்ளவன், அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன். நாம் ஞானத்தில் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளை ஏமாத்திடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரலோகத்தின் அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால தேவன் ரொம்ப மைனூட்டாக நம்மளை அலசி 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 கழுவி சுத்தி பண்ண அவர் விரும்புகிறார். நாம் சுத்தமாகணும். என்னை மன்னிக்கணும் தேவனே. முதல்ல நம்ம கேட்குறது, தேவனே என்னை மன்னிங்க. நான் இதுவரை எப்படி இருந்தாலும் இனி மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நான் இருப்பேன். கையில் வச்சு நான் சொல்கிறேன்ப்பா, உமக்கு முன்பதாக என் இருதயத்தை காட்டுறேன். எனக்கு விரோதி ஞானம் இல்லை, எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். அவர்கள் ஒரு வேளை மன்னிப்பு கேட்கலாம், ஓகே மன்னிச்சிட்றேன். எனக்கு விரோதி நீ யாருமே வேண்டாம், நீ போதும்பான்ற அந்த உணர்வை தேவன் விரும்புகிறார். சகோதர சகோதரி, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளுக்கு உதவி செய்வாராக.